இப்ப சீமான் அவர்கள் வந்து நீங்க சொன்ன மாரி முக்கியமான தேர்தல். ஏன்னா வந்து அவரோட 4வது தேர்தலு. அப்படி இருக்கும்போது இதுல வெற்றி பெற்றே ஆவணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்டாயமும் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது, இந்த தடவ வந்து அவங்க ஒரு ஒரு 10, 15 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல நான் என்னை பொறுத்தவரையும் சீமான் ஜெயிக்க வைக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. இந்த வாட்டி 10 இடம் ஜெயிப்பாங்க, 15 இடம் ஜெயிப்பாங்கன்னு நம்ம அடிச்சு விடுறதோட, இந்த வாட்டி சீமான் ஜெயிப்பாரு, ஜெயிக்க வைக்கணும். தமிழக மக்கள் அவர் நிக்கிற தொகுதியில. அவர் நிக்க ஏன்னா அவராச்சும் சட்டமன்றத்துக்கு போனாருன்னா, உண்மையிலே மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து பேசுவாப்புல. மற்றவங்க பேச தயங்குற, பேசாம இருக்கக்கூடிய பல விஷயங்களை சட்டமன்றத்தில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவர் பேசினதுக்கப்புறம் அவருடைய கட்சியில வந்து பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நெறைய பேருக்கு நம்ம அனுப்புனா தான் நம்ம மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இல்ல கார்ப்பரேட் அரசியல் தம்பி. அவர்கிட்ட எந்த காசும் இல்ல. நாம் தமிழர் கட்சி சார்பா நான் இப்போ இன்னைக்கு ஒரு தொகுதி வேட்பாளர்கிட்ட கேட்கிறேன் எவ்வளோன்னா, ஒரு ரூ. 5,00,000 ரெடி பண்ணியிருக்கேனே, அத வச்சு செலவு பண்ண போறேன்னு ரூ. 5,00,000 இன்னைக்கு எந்த மூலைக்கு சொல்லுங்க? ஒண்ணும் இல்ல. ஒரு தொகுதியில 1,00,000 வாக்குகளுக்கு மேல இருக்கு வாக்காளர்கள். இப்ப அந்த குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 குடும்பங்கள சந்திச்சு, அவங்களுக்கு துண்டு பிரசவம் குடுத்தாவே ரூ. 1,00,00,000 தேவை.